பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்னாச்சு? இப்ப எதுக்கு நீ மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? இல்லடி, கிளைண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்படி திடீர்னு இன்னைக்கே வந்துட்டாங்க, அதான். சரி, ஓகே. இதுல என்ன இருக்கு? நாளைக்கு வரணும்னு இருந்தவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க, அவ்வளவுதானே. என்னடி இப்படி சொல்ற? நான் கிளைண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு தான் வருவாங்க, இன்னைக்கு ஆபீஸ் போகாம உன் கூடவே இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு இன்னைக்கு கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்க, அதனால இப்ப நான் ஆபீஸ் போகணும்ல. ஹிட்லர், என்ன பேசுற நீ? இந்த ப்ராஜெக்ட்காக நீ எவ்வளவு எஃபர்ட் போட்ட? இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கணும்னு நீ எவ்வளோலாம் கஷ்டப்பட்ட. ஃபைனலி இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. நீ இப்படி இந்த நேரத்துல இப்படி மைண்டே இல்லாம போனா எப்படி ஹிட்லர்? எல்லாம் புரியுது நிமித்து குட்டி. ஆனா நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கும் போது அது நடக்காம போனுச்சுன்னா மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்படிதான் இப்போ எனக்கு இருக்கு. ஓ, அப்ப சாருக்கு இப்போ மைண்ட் அப்செட், அதானே? பின்ன அப்செட் ஆகாம எப்படி? இன்னைக்கு டே ஃபுல்லா உன் கூடவே இருக்கலாம், எந்த கமிட்மெண்ட்ஸுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு இப்படி மீட்டிங் இன்னைக்கே நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மித்து. அதான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. ஹிட்லர், இங்க வந்து உட்கார. உட்காந்துட்டேன். என்ன ஹிட்லர், என்ன இது? நீ நீ இப்படி மைண்ட் அப்செட்டோட போனா எப்படி பிரசன்டேஷன் உன்னால ஒழுங்கா பண்ண முடியும்? பிரசன்டேஷன் ஒழுங்கா பண்ணணும்ல, அதுக்கு இப்படி நீ மைண்ட் அப்செட்டோட போனா எப்படி? ஆமாண்டி, எனக்கு புரியுது. ஆனா நான் என்னடி பண்றது? மைண்ட் அப்செட்டா தான் இருக்கு. சரி, ஓகே. இப்ப சாருக்கு மைண்ட் அப்செட்டா இருக்கு. மைண்ட் இப்ப நார்மல் ஆகணும், அதானே? என்னடி சொல்ற? புரியல. இப்ப புரியும் பாரு. என்ன சார், இப்போ மைண்ட் நார்மல் ஆயிட்டா? அது வந்து லைட்டா தான் நார்மல் ஆகிருக்குடி. ஃபுல்லா நார்மல் ஆகணும்னா ஒன் மோர் கிஸ் குடுறி, அது மைண்ட் ஃபுல்லா இப்போ நார்மல் ஆகிடும். ஓ, அப்ப சாருக்கு ஃபுல்லா மைண்ட் இன்னும் நார்மல் ஆகல, அப்படித்தானே? ஆமாடி, அதை தாண்டி சொன்னேன். நீ இப்போ ஒன் மோர் கிஸ் பண்ணினா மாமா மைண்டு நல்லா நார்மல் ஆகிடும். மாமா பிரசன்டேஷன் சும்மா செம்மையா கலக்கிடுவேன். சரி, ஓகே ஓகே, சீக்கிரம் சீக்கிரம். டேய் ஃப்ராடு. என்ன டேயா? இல்ல, அது உங்ககிட்ட தான் கேக்குறேன். இப்போ நீ டேய்னா சொன்ன? இல்ல ஹிட்லர், அது அது ஏதோ வாய் தவறி வந்துட்டு. சாரி, இனிமே வாட போடான்னு சொல்ல மாட்டேன். என்ன மித்துக்குட்டி, ரொம்ப பயந்துட்டீங்க போல இருக்கு. மித்து, ஆக்சுவலா நீ டேன்னு சொல்லும் போது சும்மா எனக்கு ஜிவ்வுன்னு இருந்துச்சு. இனிமே நீ என்ன அடிக்கடி வாடா போடான்னு சொல்ற, ஓகே? சின்ன புண்ண அடி வாங்க போற நீ. கொஞ்ச நேரத்துல நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? உனக்கு வாடா போடான்னு சொல்றது பிடிக்கலையோன்னு. ஏன் தெரியல, நீ பயந்தது நல்லாவே உன் முகத்துல தெரிஞ்சது. மித்துக்குட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னொரு வாட்டி என்ன வாடா போடான்னு சொல்ல ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. மித்து ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம். உனக்கு எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும் டி. இப்ப பாரு. நீ இருக்கியே போடா லூசு. ஃபைனலி மித்து பாப்பா என்ன வாடா போடான்னு சொல்லிட்டா. மித்து பாப்பா, நீ இப்படி சொல்லும் போது சும்மா ஜிவ்வுன்னு இருக்குடி. இனிமே நீ என்ன அடிக்கடி வாடா போடான்னு சொல்ற, ஓகேவா? போடா கேடி. ஐயோ, என் மித்துக்குட்டி என்ன சொல்றதுனே தெரியலடி. மித்து பாப்பா ப்ளீஸ் 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 ஒன்ஸ் மோர். இது நல்ல கதையா இருக்குதே. ஹிட்லர், உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, முதல்ல கிளம்பு. போய்க்கலாம். நீ முதல்ல சொல்லுடி. டேய் ஃப்ராடு, இப்போ நீ ஆபீஸ் கிளம்புறியா இல்லையா? சூப்பர் மித்துக்குட்டி, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, ஓகே, டைம் ஆகிட்டு போலாமா? மித்து, நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப நேரம்லாம் நடக்க கூடாது, ஓகே? அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. முக்கியமா ஒழுங்கா சாப்பிடணும் அண்ட் நல்லா தூங்கணும், ஓகேவா? சரிங்க சார். அப்புறம் ரெஸ்ட் ரூம் தனியா போகாத. நான் வைஷு கிட்ட சொல்லியிருக்கேன். வைஷு அப்படி இல்லைன்னா நர்ஸ் வருவாங்க, அவங்க ஹெல்ப்போட போ, ஓகேவா? தனியா போகாதடி, ஓகே? சரி ஓகே. உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, முதல்ல கிளம்பு. சரிடி, ஒரு நிமிஷம். லவ் யூ மித்து பாப்பா, பார்த்து பத்திரமா இரு, ஓகே? லவ் யூ டு ஹிட்லர். டோமரே, அப்புறம் வேலண்டைன்ஸ் டே எப்படிடா போனுச்சு? அடியே மாமி, அதை ஏண்டி கேக்குற? நேத்து ஆபீஸ் லீவ் விட்டதும் போதும் எதுக்குடா வீட்டுல இருக்கோங்கிற அளவுக்கு ரொம்ப லவ் டார்ச்சர் பண்ணிட்டாங்கடி. அப்படியா? அடியே மகாலட்சுமி, என்ன இப்படி கேட்டுட்ட நீ? நேத்தி எங்க வீட்டு முன்னாடி எவ்வளவு கிரௌடா இருந்துச்சுன்னு தெரியுமா? எல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? ஐயாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணதான். ஆமாமா, நானே
கேள்விப்பட்டேன்டா, நேத்து உன் வீட்டு முன்னாடி ஒரே கிரௌடா இருந்துச்சுன்னு. ம், மகா உனக்கு எப்படி தெரியும் எங்க வீட்டுக்கு முன்னாடி கிரௌடா இருந்தது? டேய் டோமரே, உங்க வீட்டு முன்னாடி கிரௌடா இருந்ததுன்னு தெரியும். எதுக்காக இந்த கிரௌட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும்டா. ஏ என்னடி தெரியும் உனக்கு? நீ ஒரு பாட்டிய பியூட்டின்னு நினைச்சு பின்னாடியே போய் துரத்தி துரத்தி லவ் லெட்டர் கொடுத்து அத அந்த பாட்டியோட புருஷன் பார்த்து பொண்ணை கண்ட மேனிக்கு திட்டி வீடு தேடி வந்து சண்டை போட்டதுனால கூட்டின கூட்டம் தானே அது. இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? ஏ மகா, என்னடி நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா? என்ன பாட்டி, என்ன பியூட்டி? டேய் டேய் டோமரே, ரொம்ப சமாளிக்காத சரியா? அடிக்கடி நீ ஒரு விஷயத்த மறந்து போயிடுற. இப்போ ரூம்மேட் வினோத்தும் என் ரூம்மேட் கவிதாவும் லவ் பண்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன நடக்குதோ அது என் காதுக்கு வந்து சேரும்டா மகனே. அதனால நீ என்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வினோத் தானா? முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணி அவனை முதல்ல வேற வீடு பார்க்க சொல்லிட்டு போகணும். எப்போ பார்த்தாலும் அவன் மூலியமாக தான் இவளுக்கு எல்லாமே தெரியுது. மகா இல்லடி, அது வந்து டேய் டோமரே, இருந்தாலும் உனக்கு பாட்டிக்கும் பியூட்டிக்கும் கூடயாடா வித்தியாசம் தெரியாது? போதும்டி, ரொம்ப கலாய்க்கிற, நான் அழுதுருவேன். இந்த காலத்துல பாட்டி கூட சுடிதார் போடுதுடி, அதனால தாண்டி பின்னாடி இருந்து நான் ஏமாந்துட்டேன். ப்ளீஸ் டி, கத்திய மானத்தை வாங்காதடி. டேய், எதுக்குடா இந்த மானங்கெட்ட பொழப்பு? ஏண்டா இப்படி பாட்டி பின்னாடி சுத்திட்டு இருக்கியே? தேவி கிட்ட நீ பேசினியா இல்லையாடா? அவகிட்ட நம்பர்லாம் வாங்கினியே. ஏண்டி நீ வேற? ஏண்டி அவகிட்ட நம்பர் வாங்கின அன்னைக்கு ஹாய்னு அனுப்புனேன். ஹாய் அனுப்பி ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. இன்னும் அந்த மெசேஜை ஓப்பன் கூட பண்ணல தெரியுமா? அவகிட்ட எங்கேயாவது நான் பேசி அடுத்த கட்டத்துக்கு போறது சப்பா. டேய் ராக்கி, இருந்தாலும் உன் நிலைமை நினைக்கும் போது கொஞ்சம் பாவமா தான் இருக்குடா. இருந்தாலும் பொறுத்தார் பூமி ஆழ்வார்டா, கொஞ்சம் பொறுமையா இரு சரியா? இப்ப எதுக்கடி பேய் மாதிரி கக்கப்புக்கன்னு சிரிக்கிறா? ஐயோ ஏண்டி சிரிச்சு மானத்தை வாங்காதடி. ஏண்டி என்ன இவ்வளவு கேக்குறியே? ஆமா, வாழு கவினை நேத்தி உனக்கு என்ன பண்ணாரு? டேய் டோமரு, உன்கிட்ட எத்தனை தடவைடா சொல்றது அவனை யாழ் ஆள்னு சொல்லாதன்னு? அவனை யாழ் சொல்லும் போது எனக்கு எப்படி புத்திக்கிட்டு வருதுன்னு தெரியுமா? டேய் டோமரு, சின்ன ஒரு பாட்டி அவனை என் ஆளுன்னு சொன்னேன்னு வச்சுக்கையோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்ப எதுக்கடி நீ மூஞ்ச எப்படி வச்சிருக்க? சத்தியமா சொல்ற, பாக்க சகிக்கல. நீ வேணும்னா அவரை உன் ஆளுன்னு ஒத்துக்காம இரு. ஆனா இந்த ஆபீஸ பொறுத்த வரைக்கும் அவரோட ஆளு நீதானே இங்க எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் ஆயிட்டு. தேராக்கி, சின்ன ஒரு வார்த்தை நீ அவனை பத்தி பேசின அவ்வளவுதான். எதை கொண்டு ஆட் பண்ணி எனக்கே தெரியாது. உன்னை கொன்னுட்டு கொலைகேஸ்ல உள்ள போயிடுவான். உனக்கா மூடிட்டு நில்லு. ஆத்தி, இவ இருக்க கோபத்துக்கு உண்மையாவே நம்மள கொண்டுட்டு கொலைகேஸ்ல உள்ள போனாலும் போயிடுவா. எதுக்கு வம்பு? உசுறு முக்கியம்டா ராசா. மேகி, உனக்கு நான் ஈவினிங் 2 சமோசா எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன், ஓகே? ப்ளீஸ் மேகி, கோவப்படாத. சாரி. ஏய் நெட்டக்குக்கு, உண்மையாவே 2 சமோசா வாங்கி தெரியாடா? ஏண்டி உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? அது எப்படி சோறுன்னு சொன்னா உடனே பல்ல காட்டுற நீ? டேய் கண்ணு வைக்காதடா, நானே கொஞ்சோண்டு சாப்பிடுறேன். அதை எதுக்குடா நீ கண்ணு வைக்கிற? எதே கொஞ்சோண்டு திங்கிறியா? அடியே நல்லா தீனி மாடு மாதிரி தின்னுகிட்டே தாண்டி இருக்கிற. சத்தியமா சொல்றடி, உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப 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 பாவம் தெரியுமா? டேய் போதும்டா, அடங்கு சரியா? இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. மகா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என்னடா? இல்லடி, ஒருவேளை கவின் சார் உனக்கு திடீர்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டா என்னடி பண்ணுவ? டேய், இது என்னடா கேள்வி? அவன் மட்டும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணட்டும், சத்தியமா கொலை பண்ணிடுவேன். என்ன கொலை பண்ணிடுவியா? ஏண்டி அந்த மனுஷன் பாவண்டி, அவர் ப்ரப்போஸ் பண்ணினா அவரை நீ கொலை பண்ணிடுவியா? ஆச்சா, அவனை கொலை பண்ண மாட்டேன், உன்னதான் கொலை பண்ணுவேன். என்னையா? என்ன இருக்குன்னு நீ கொலை பண்ணணும்? நீ தானே இந்த கேள்வி கேட்ட. அப்ப இது நடந்துச்சுன்னா உன்னதானே கொலை பண்ணணும். இப்படி மட்டும் ஒரு சம்பவம் நடக்கட்டும் நிம்மவனே, அன்னைக்குதான் உன்னோட லாஸ்ட் டேவா இருக்கும். ஐயோ, அந்த ஆள் இருக்க ஸ்பீடுக்கு எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல மகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவான். ஒருவேளை அவன் ப்ரப்போஸ் பண்ணினா இவ சொன்ன மாதிரி நம்மள கொன்றுவாளோ? ராக்கி, இதுல என்ன உனக்கு டவுட்? கண்டிப்பா கொன்றுவேன். என்ன மைண்ட் வாய்ஸ்ல தானே பேசணும், இவளுக்கு எப்படி தெரியும்? டேய் டோமரே, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கடா. நீ பேசுனது நல்லாவே எனக்கு காதுல விழுது. டேய் ராக்கி, அங்க பாருடா, இந்த கலர் குருவி என்னடா நம்ம டீம் பக்கம் வருது. இவ நம்ம கிட்ட எல்லாம் பேச கூட மாட்டா. இப்ப என்னடா புதுசா நம்ம டீம் பக்கம் எல்லாம் வரா? யாரடி சொல்ற? அட சோஃபி. டேய் ஊத்துது, தொடச்சுக்க. ஐயோ அதை விட்ரி மகா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, இப்பெல்லாம் அடிக்கடி இவன் நம்ம டீம் பக்கம் கிராஸ் ஆகிட்டே இருக்கான்னு. எனக்கு தெரிஞ்சு என் மேல இவளுக்கு ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேன்டி. அதனாலதான் என்கிட்ட பேசணும்னு வரான்னு நினைக்கிறேன். என்ன உன் மேல கண்ணா? டேய் என்னடா இந்த கலர் குருவி பார்க்க நல்லா மாடர்னா இருக்கா, நல்லா ட்ரெண்டிங்கா இருக்கா.
சரி நல்லா டேஸ்டா இருக்குன்னு பார்த்தா என்னடா இவ்வளவு கன்றாவியான டேஸ்டா இருக்கு இவளுக்கு. போய் போய் உன் மேல கண்ணா. கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாடா? உனக்கு எங்கே தெரியும் என்னோட பர்சனாலிட்டி தெரிய போகுது பாரு. சோஃபிக்கு தெரிஞ்சிருக்கு. சோஃபி பின்னாடி எத்தனை பசங்க லோன்னு சுத்துறானுங்கன்னு தெரியுமா? ஏன் நானே அவன் நம்பர் வாங்க நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ அவளே என்னை தேடி வரான்னு நினைக்கும் போது அப்பா இப்பதாண்டி என்னோட வேல்யூ என்னன்னு எனக்கே தெரியுது. இங்க பாரு மகா, அவ என்கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம், ஏன் ப்ரப்போஸ் கூட பண்ணலாம். நீ இதெல்லாம் கண்டு வயிற்றுச்சு பரக்கூடாது சரியா? கடவுளே, இந்த கன்றாவியெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு நீங்க கண்ணுன்னு ஒண்ணு கொடுக்காமலே இருந்திருக்கலாம். ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ குரலே சும்மா கும்முன்னு இருக்கே. சொல்லுங்க சோஃபி. என்ன சோஃபி, என்கிட்ட ஏதாச்சும் தனியா பேசணுமா? இங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? இல்லைன்னா சொல்லுங்க, நம்ம அங்க போய் கூட தனியா பேசலாம். வாட், தனியா பேசணுமா? நான் எதுக்கும் கூட தனியா பேசணும்? டேய் சோனமுத்தா போச்சா? போதுண்டி அடங்கு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் பார்க்க வந்தது வெற்றியை. வேர் இஸ் வெற்றி? என்ன வெற்றியை பார்க்க வந்தாளா? அப்போ இவ என்ன பார்க்க வரலையா? ஐயோ இது தெரியாம இவகிட்ட வேற நான் கொஞ்சம் ஓவரா சீன் போட்டுட்டேனே. ஐயோ இவ போனதுக்கு அப்புறம் வேற ரொம்ப கலாய்ப்பாளே. என்ன வெற்றியை பார்க்க வந்தீங்களா? ஏன்? ஹே லுக், எதுக்குன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. வெற்றி எங்கன்னு கேட்டா அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க போதும். ஓகே? இருந்தாலும் இந்த கலர் குருவி ரொம்ப தான் பேசுறா. சிறுடி என்கிட்டே வா. இப்ப பாருடி. என்ன சோஃபி கேட்டீங்க? ஓ காட், ஹே வெற்றி எங்கன்னு கேட்டேன். ஒன் செகண்ட். ஐயோ சாரி சோஃபி, நான் என் பாக்கெட்டை தேடினேன், பட் வெற்றி இல்லையே. வாட், ஹே ஆர் யூ ஜோக்கிங்? ஐயோ சத்தியமா இல்ல. வெற்றி எங்கன்னு கேட்டீங்க, அவர் என் பாக்கெட்ல இல்ல. டே ராக்கி, உன் பாக்கெட்ல இருக்காரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுடா. ஆஹா சரிடி, இதோ பாக்குறேன். ஐயோ மகா, என் பாக்கெட்லயும் இல்லடி. அச்சோ என்னடா ராக்கி, என் பாக்கெட்ல இல்லனா உன் பாக்கெட்ல தான் இருப்பாருன்னு பார்த்தா உன் பாக்கெட்ல இல்லையா? அச்சோ சாரி சோஃபி, ராக்கி பாக்கெட்லயும் வெற்றி இல்ல தெரியுமா? ஹே சின்ன நக்கலா? ஐயோ நான் எதுக்கு உங்ககிட்ட நக்கல்லாம் பண்ண போறேன்? சரிடி, வெற்றிய லவ் அக்செப்ட் பண்ண அடுத்த செகண்டே முதல்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்றேன்டி. பண்றேன். ஹே ஹாய் மகா. ஹாய் ராக்கி, குட் மார்னிங். குட் மார்னிங் படி. குட் மார்னிங் வெற்றி. சோஃபி நான் தான் சொன்னல வெற்றி என் பாக்கெட்ல இல்லன்னு. பாருங்க வெற்றி இங்க இருந்து வராது. இப்ப வேற ஒருத்தி. ஹாய் வெற்றி. ஹாய் மகா. யார் இவங்க? உங்க ஃப்ரெண்டா? ஹே என்னாச்சு ரெண்டு பேரும் இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இவங்க யாருன்னு எனக்கு தெரியல, அதான் கேட்டேன். படி நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா இல்ல உண்மையாவே இவங்கள தெரியாதா? ராக்கி உண்மையாவே எனக்கு யாருன்னு தெரியல ராக்கி, அதான் கேட்டேன். வெற்றி இவங்க பேரு சோஃபியா. இவங்க சப்போர்ட் டீம்ல இருக்காங்க. வெற்றி ஆக்சுவலா இவங்க ரொம்ப நேரமா உங்களை தேடுறாங்க தெரியுமா? சோஃபி வெற்றி நியூ ஜாயினில, அதனாலதான் நீங்க யாருன்னு அவருக்கு தெரியல. ஹாய் வெற்றி, ஐ அம் சோஃபியா. எல்லாரும் என்ன சோஃபின்னு கூப்பிடுவாங்க. ஓ ஹாய் சோஃபியா, நீங்க எதுக்கு என்ன தேடினீங்க? அது ஒன் செகண்ட். வெற்றி இந்தாங்க வெற்றி, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, சோ இந்தாங்க சாக்லேட். என்னடா நடக்குது இங்க? இவ என்ன திடீர்னு பர்த்டேன்னு வெற்றிக்கு மட்டும் சாக்லேட் கொடுக்குறா? அதுவும் எவ்வளோ பெரிய சாக்லேட் கொடுக்குறா? இந்த ஆபீஸ்ல சக்காலத்து சண்டை தான் வரப்போகுதுன்னு நினைச்சா கூடிய சீக்கிரத்துல சக்காலத்து சண்டையும் வந்துடும் போல இருக்கே. டேய் உமரு, பாத்தியாடா அந்த கலர் குருவிய? ஏண்டா ஆபீஸ்ல என்ன வெற்றி மட்டுமாடா வேலை பாக்குறாரு? இத்தனை பேர் இருக்கும், யாருக்காச்சும் இவ சாக்லேட் கொடுத்தாலடா, ஆனா வெற்றிக்கு மட்டும் வந்து சாக்லேட் கொடுக்கறா பாருடா. அதாண்டி எனக்கு ஒன்னும் புரியல, இங்க என்னதான் நடக்குது? யாருக்கு தெரியும், நம்ம வேடிக்கை பாப்போம் வா. ஓ ஹாப்பி பர்த்டே சோஃபியா. தேங்க்ஸ் வெற்றி. பை தி வே வெற்றி, நீங்க ஈவினிங் ஃப்ரீயா? ஏன் கேக்குறீங்க? வெற்றி அந்த சாக்லேட் இங்க கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பொறுமையா என்ன வேணாலும் பேசுங்களேன் ப்ளீஸ். இந்தாங்க மகா. வெற்றி அந்த சாக்லேட் நான் உங்களுக்காக கொடுத்தேன். சோஃபியா ஆக்சுவலா நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேங்க, எனக்கு பிடிக்காது. பட் மகாவுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும், அதான் அவங்க கிட்ட கொடுத்தேன். ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. டோமரே இப்ப எதுக்கு நீ அவங்களே பாத்துட்டு இருக்க? டேய் அவங்க ஏதோ பேசிட்டு போட்டோம், நீ வாடா நம்ம ரெண்டு பேர் சாக்லேட் சாப்பிடலாம். டேய் இந்த சாக்லேட் சாப்பிடணும் தானடா நீ நானும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டோம், வாடா சாப்பிடலாம்.
இவ வேற ஒருத்தி எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு எங்கேயாச்சும் இவளுக்கு சீரியஸ்னஸ் புரியுதா? இந்த கலர் குருவி வெற்றி கிட்ட பேசுறதுலே தெரியுது இவ வெற்றிக்கு ரூட் விடுறான்னு. ஆனா இவ அதை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம சாக்லேட் சாப்பிடலாமான்னு கூப்பிடுறா. ஒருவேளை நம்ம தான் வெற்றிக்கு மாவுக்கும் இடையில ஏதோ ஒன்று ஓடுதுன்னு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோமா? என்னன்னு ஒண்ணு புரியலையே. ஐயோ இவங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா ஏமாட்டா வெடிக்கும்டா சாமி. வெற்றி என்ன யோசிக்கிறீங்க? நான் ஈவினிங் நீங்க ஃப்ரீயான்னு கேட்டேன். ஏங்க எதுக்கு கேக்குறீங்க? இல்ல வெற்றி, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா 2 பேரும் காஃபி ஷாப் போலான்னு தான் கூப்பிட்டேன். கன்ஃபார்ம் இவ வெற்றிக்கு ரூட் தான் விடுறா. ஐயோ சோஃபி, அவரை காஃபி ஷாப் கூப்பிட்டுட்டு போய் வேஸ்ட் தான். அவரு டீ காஃபின்னு எதையுமே குடிக்க மாட்டாரு. ஏய் யூ ஷட் அப் ஓகே. நான் வெற்றி கிட்ட பேசியிருக்கேன். தேவையில்லாம எதுக்கு நீ வந்து இன்டர்ஃபியர் ஆகிட்டு இருக்க? சோஃபி எதுக்காக இப்ப நீங்க மகா கிட்ட எப்படி பேசுறீங்க? அவ சொன்னது உண்மைதான். எனக்கு டீ காஃபி குடிக்கிறது சுத்தமா பிடிக்காது. இல்ல வெற்றி, அது சரி ஓகே. அப்போ ஐஸ்கிரீம் பார்லர் போலாமா? சோஃபி தப்பா நினைச்சுக்காதீங்க. ஈவினிங் நான் ஃப்ரீ இல்லைங்க. எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ நான் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடும். ஓ இட்ஸ் ஓகே வெற்றி, நம்ம இன்னொரு நாள் போலாம். ஓகே வெற்றி பாய், எனக்கு ஒர்க் இருக்கு, நான் போய் பார்க்கறேன். மகா அது அவங்க அப்படி பேசுனதுல நீங்க எதுவும் வருத்தப்படல இல்லைங்க? வெற்றி இவ அவ்வளவு சீக்கிரம் எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டா, நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா வெற்றி, அவ்வளவு சீக்கிரம் இந்த மேகி எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டா. நான் ரொம்ப ரேரா தான் ஃபீல் பண்ணுவேனே. எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை வெற்றி. நான் கேஷுவலா சொன்னேன், பட் அவங்க அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு நான் என்ன வெற்றி பண்ண முடியும்? ஃப்ரீயா விடுங்க வெற்றி. ராக்கி ரொம்ப நேரமா சாக்லேட் வெயிட் பண்ணுறா, வாடா சாப்பிடலாம். வெற்றி இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக ப்ளீஸ் ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாப்பிடுங்களேன் சாக்லேட். சரி மகா, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு பீஸ் சாப்பிட்றேன். ஓகே தேங்க்யூ வெற்றி. ஆக்சுவலா இந்த சாக்லேட் உங்களுக்கு வந்தது. உங்களை விட்டுட்டு சாப்பிட்டா ஒருவேளை எனக்கு வயிறு வலி வந்துருச்சுன்னா அதனால தான் வெற்றி அட்லீஸ்ட் ஒரு பீஸ் ஆச்சும் உங்களை சாப்பிட சொன்னேன். இப்போ நான் எந்த வித கில்ட்டும் இல்லாம சாப்பிடுவேன். சரிங்க. என்னடா நடக்குதுங்க? இவருக்கு சாக்லேட்டே பிடிக்காது. பிடிக்கலன்னா பிடிக்காது தானே. அது என்ன இப்போ மட்டும் இவ கேட்குறான்னு இவர் சாக்லேட் ஒரு பீஸ் சாப்பிட்றேன்னு சொல்றாரு. ஐயோ இவங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாவே எனக்கு மண்டை வெடிக்குதே. ஒருவேளை 2 பேருக்குள்ளார ஏதாச்சும் இருக்கோ? ஆனா இல்லாத மாதிரி இருக்குது, இருக்கிற மாதிரி இருக்குது. இருக்கு ஆனா இல்ல. ஐயோ என்ன புலம்ப வைக்கிறாங்களே. டேராக்கி இவங்களை பத்தி யோசிச்சுன்னா கண்டிப்பா நீ புலம்பிக்கிட்டே தாண்டா இருக்கணும். சப்பா சாமி, நமக்கு 1008 வேலை இருக்கு. முதல்ல வேலையை போய் பார்ப்போம். என்னடா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்லடி, நம்ம லஞ்ச்ல இந்த சாக்லேட் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்றியா? சரி ஓகே, லஞ்ச்லயே சாப்பிடலாம். வெற்றி உங்களுக்கு ஓகே தானே? மகா எப்பனாலும் எனக்கு ஓகே தான். அப்போ ஓகே வெற்றி. டேய் டோமரே, நம்ம லஞ்ச்லயே சாப்பிட்டுக்கலாம். சரி ஓகே, நிறைய வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் போய் வேலையை பார்க்கலாம் வாங்க. வாட் டே அர்ஜுன், என்னடா வருண் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான்? ரியலி? ஆமாடா ஆதி, வருண் சொல்றது உண்மைதான். இந்த டைம் ப்ராஜெக்ட் டெண்டர்லயும் என்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நேம் தான்டா இருக்கு. டே ஆதி, அதான் ஏற்கனவே சொன்னலடா, எனக்கு என்னமோ இது கோயின்சிடன்ஸா நடந்த மாதிரி தெரியலடா. சரி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல அவங்க இன்வால்வ் ஆகுறாங்கன்னா பரவாயில்ல, இப்படி எல்லா ப்ராஜெக்ட்லயுமே அவங்க பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு என்னமோ இந்த ப்ராஜெக்டும் நமக்கு கிடைக்க கூடாதுங்கிற எண்ணத்துலதான் விக்ரம் இதுக்கு டெண்டர் போட்டிருப்பாருன்னு எனக்கு தோணுதுடா. வருண் என்னடா பேசுற நீ? டே என்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எவ்வளவு பெரிய கம்பெனிடா. அவங்க எதுக்காகடா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்க போறாங்க? அதேதான் மச்சான் ஏன் கேள்வியும். அவங்க எவ்வளவு பெரிய கம்பெனி, அதுவும் இன்டர்நேஷனல் கம்பெனி. அவங்களுக்குலாம் இந்த ப்ராஜெக்ட்லாம் ஒரு விஷயமே இல்லடா. ஆனா அவங்க எதுக்காகடா இந்த ப்ராஜெக்ட்க்கு ப்ரொபோசல் சப்மிட் பண்ணணும்? டே அர்ஜுன் என்னடா இவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு சைலண்டா எதை யோசிச்சிட்டே இருக்க. டே என்னடா வரும் பேசுற நீ? ஏண்டா பெரிய கம்பெனியா இருந்தா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்க்கு ப்ரொபோசல் சப்மிட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன? நோடாதி, வருண் சொன்னதே தான் நானும் யோசிக்கிறேன். பிகாஸ் ஒரு ப்ராஜெக்ட்க்கு அவங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே பரவாயில்ல. பட் இந்த ப்ராஜெக்ட்க்கும் அவங்க ப்ரப்போசல் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா ஐ திங்க் எங்கேயோ இருக்குதுராதி. அதோட போன ப்ராஜெக்டாச்சும் கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட். ஸோ அதில் அவங்க இன்வால்வ் ஆனதில் ஓகே. பட் இந்த ப்ராஜெக்ட் அந்தளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட் கிடையாது. பட் இதுக்கும் அவங்க ப்ரப்போசல் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே தாண்டாதி ஏதோ ஒன்று இருக்குது. ஆதி ஆதி என்னடா யோசிக்கிற? இங்க பாருடா ஆதி, இதுல யோசிக்கலாம் எதுவுமே இல்லடா. எனக்கு என்னமோ விக்ரம் இந்த ப்ராஜெக்ட் எதுவுமே உனக்கு கிடைக்க கூடாதுன்னு தான் அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாருன்னு தோணுது. ஏன்னா அப்படி என்னடா விக்ரம்க்கும் உனக்கும் பிரச்சனை? அவர் எதுக்காக இப்படி ஒரு ப்ராஜெக்ட்லயும் உன் கூடவே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காரு? அதே தாண்டா நானும் உங்ககிட்ட கேக்குறேன். விக்ரம்க்கு எனக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு? அவரு எதுக்குடா எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க கூடாதுன்னு நினைக்க போறாரு? இங்க பாருடா, அவரு எதுக்காக இப்படிலாம் பண்றாங்கன்னு ரியலி ஐ டோன்ட் நோ. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை நம்ம கொடுப்போம்டா. அந்த ப்ராஜெக்ட் கிளைண்ட்ஸுக்கு நமக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுக்கட்டும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சைடு என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம். ப்ரப்போசல் சப்மிட் பண்ணுவோம். அண்ட் காம்படிஷன்லையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் கிடைக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா யாரு டிசர்விங்கோ அவங்களுக்கு கிடைக்கட்டும். தட்ஸ் இட்.
வெல் நீ சொல்றதும் சரிதான்டா ஆதி. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டை நம்ம கொடுக்கலாம். சரிடா ஆதி, நான் அந்த பிரான்ச்சை போய் பார்க்கணும். ஸோ நான் கிளம்புறேன். ஓகே ஓகே ராஜு, நீ கிளம்பு. ஓகேடா ஆதி, பாய்டா. பாய்டா வருண். பாய் மச்சான். டேய் வெண்ண மோகனே, என்னடா மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்க? டேய் மச்சான், இல்லடா, எனக்கு இப்பவும் விக்ரம் இதை வேணும்னு பண்ற மாதிரி தான் தோணுதுடா. ஆமாண்டா, விக்ரம் எனக்கு சொந்தக்காரர் இருப்பாரு. அவருக்கு எனக்கும் வாக்கிய வரப்பு தகராறு இருக்கு. அதனால அவர் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு. சப்பா டேய் வருண், அப்படிலாம் எதுவும் இல்லடா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கிளைண்ட்ஸ் யாருக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ தாராளமா கொடுக்கட்டும்டா. நானுமே டிசர்விங் யாரோ அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கணும் தான்டா நினைக்கிறேன். ஓகேவா? என்னமோ போடா. சரி சரி, உன் டிடெக்டிவ் மூலையே கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு போன் ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டு இருக்கு பாருடா. யாரு என்னன்னு எடுத்து பேசு. ஐயோ பூச்சி பூச்சி. என்ன மச்சான், யாரு போன்ல? இப்படி பார்த்தோன்னே பயப்படுற? கல்யாணம் ஆம்பளைங்களா யாருக்கிட்ட இருந்து போன் வந்தாடா பயப்படுவாங்க. என்ன பொண்டாட்டிக்கிட்ட இருந்து போன் வந்தாதான். டேய் உன் தங்கச்சி தாண்டா கால் பண்றா. சரிடா, தனியா தானடா கால் பண்றா. அதுக்கு எதுக்குடா நீ இப்படி பயந்துட்டு இருக்க? இல்லடா, அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுடா. நான் தாண்டா காலையில மீட்டிங் முடிஞ்சோன்னு உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போறேன்னு சொன்னேன். பட் மீட்டிங் நடக்கும் போதே அவள் நிறைய வாட்டி கால் பண்ணிருப்பா போலடா. அப்ப என்னால எடுக்க முடியலடா. அதான்டா இப்போ கால் பண்றா. ஐயோ இப்போ என்னடா பண்றது? டேய் இதுல என்னடா இருக்கு? இப்ப போய் பிக்கப் பண்ணிட்டு வா. நீ நல்லா ஈஸியா சொல்லுவேன். எனக்கு தானே தெரியும் சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. டேய் அவ வானத்துக்கு பூமிக்கு குதின்னு குதிப்பாடா. ஐயோ கடவுளே, இப்ப வேற பத்திரகாளி மாதிரி இருப்பா. என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல. சரி போன் வேற ரிங் ஆயிட்டு இருக்கு. நான் எடுத்து பேசுறேன். ஹலோ ஹலோ வருண், என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீங்க பிக்கப் பண்ணிட்டு போக வரேன்னு சொன்னீங்கல்ல. மீட்டிங் உங்களுக்கு நேரம் முன்னாடி முடிஞ்சிருக்குல்ல. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் என் போனை கூட உங்களால எடுக்க முடியாதா? இருடி, இப்ப எதுக்கு மூச்சு விடாம இவ்வளவு லென்த்தியா பேசிட்டு இருக்க? கொஞ்சம் மூச்சு விடுறி. அருண், நான் உங்க மேல சம கோவத்துல இருக்கேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீங்க மீட்டிங் 2 o'clock முடிஞ்சிரும், நான் 2:30க்கு பிக்கப் பண்ண வருவேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப மணி 4 o'clock ஆகுது. இன்னும் நீங்க வரவே இல்லை. நான் என்ன ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். இல்லடி, அது வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தடி. அதான். பிஸியா இருந்தீங்களா? ஆமா, சார் கூட பிஸியா இருந்தீங்க. என்ன யார் கூடவா? என்னடி இப்படிலாம் கேக்குற? நான் உன் அண்ணனுங்க கூட தாண்டி இருந்தேன். ஹாய் வருண் பேபி, என்ன ரொம்ப நேரமா போன் பேசிட்டே இருக்க? வா வருண். டேய் எதுக்குடா நீ லேடிஸ் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்க? வருண் பேபி, உன்னதான் கூப்பிடுறேன். வா. ஓ இப்பதான் எனக்கு புரியுது. என்ன நீங்க ஏன் பிக்கப் பண்ண வரலன்னு. நீங்க என்கிட்ட பேசாதீங்க வருண். போன் வைங்க. ஹலோ ஹே தன்யா ஹலோ. போனை கட் பண்ணிட்டாளா? ஐயோ கடவுளே. டே வெண்ண மோனே, இப்ப இதுக்குடா நீ லேடிஸ் வாய்ஸ்ல பேசினா? டேய் உன் தங்கச்சி ஏற்கனவே வானத்துக்கு பூமிக்கு குதின்னு குதிப்பாடா. ஏற்கனவே செம்ம கோவத்துல இருந்தாடா. இப்ப நீ வேற புதுசா ஒரு குண்டை தூக்கி போட்டுருக்கடா. ஐயோ இதை எப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே. டேய் வெண்ண மோனே, இப்ப எதுக்காக இப்படி பேசுன நீ? எதுக்காக இப்படி பேசுன? எல்லாம் சும்மா ஃபன்னுக்கு தான் மச்சான். ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிடா போடா. என்ன ஃபன்னுக்கா? அப்படிங்க மோனே, எதற்கும் அடிப்படே தெரியாது. ஏன்னா நீ ஃபன் பண்றதுக்கு என் வாழ்க்கை தான் கிடைச்சதாடா. ஐயோ கடவுளே. டேய் அவ சும்மாவே அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு நிறைய கோச்சுக்கிறாடா. இப்ப வேற அவ என்னமோ வேற நினைச்சு வச்சிருக்காடா. ஐயோ இதை போய் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. டேய் என்னடா நீ இன்னமும் இங்கே உட்காந்துருக்க? போடா போ, சீக்கிரம் போய் சமாதானப்படுத்துற வழியே பாரு போ. இருடி மாப்பிள்ள, எனக்கு ஒரு காலம் வராம போயிடும். அப்போ வச்சுக்கிறேன்டா உன்ன. ஐயோ இவங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டுட்டு நான் படுற பாடு இருக்குதே கடவுளே. ஐயோ ஃபர்ஸ்ட் போய் என் பொண்டாட்டி போய் சமாதானப்படுத்துறேன். டேய் உன்னை இன்னொரு நாள் வச்சுக்கிறேன்டா. ஐயோ சரி கிளம்புவோம். டேய் பாய்டா வெண்ண மோகனே. பாய் மச்சான், அப்புறம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருடா. ஏன்னா தன்யா ரொம்ப கோவத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். கோவத்துல எதையாச்சும் கொண்டு அடிச்சுட்டு போற மச்சான். பாய்டா, பார்த்து பத்திரமா இரு. டேய் கிழக்கு சேர்த்து மொத்தமா வச்சுக்கிறேன்டா. என்ன கிளம்புறடா முதல்ல. பாய்டா.